உன்னதான் அவனை நான் தேடிட்டு இருக்கிறேன். நீங்க டேய் பேராடா வச்சிருக்கிற பிச்சை பெருமாளா எச்சி பெருமாள் வச்சுக்கடா. அநியாயத்துக்கு என்ன கள்ள நோட்டு கேஸ்ல மாட்டி விட்டியா? நான் மாட்டி விட்டேன். நீங்க தான் தொழில் செய்ய சொன்னீங்க, செஞ்சே நீங்களே மாட்டிக்கிட்டீங்க. டேய் நான் தொழில் செய்ய சொன்னேன், கள்ள நோட்டு அடிக்கிறதுல ஒரு தொழிலாடா? பெரிய பெரிய ஆட்கள் அடிக்கிறாங்க, அது உங்களுக்கு தெரியல. நான் அடிச்சேன் தெரிஞ்சு போச்சு. சரி சரி, இந்த பெட்டியை ஒரு இடத்துல போய் சேர்க்கணும், நான் வர விடுங்க. இருடா, பொட்டிய ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போறதாடா இப்ப நாட்டிலேயே பெரிய பிரச்சனை. பொட்டிக்குள்ள என்னடா வச்சிருக்க? என் உயிரே இருக்கு. பொட்டிக்குள்ள உயிரை வச்சு நீ என்ன புணமா நடமாடுறியா? சரி சரி, பேசுறதுக்கு நேரம் இல்ல, விடுங்க. அட விடுங்க, பொட்டி என்கிட்ட விட்டுட்டு ஓடுறியா? என்னைக்காவது ஒரு நாள் நீ பொட்டியை தேடிட்டு வருவடி, அன்னைக்கு வச்சுக்கிற உனக்கு ஆப்பு. டேய் பிச்சை பெருமாள். இங்க ஒரு பிச்சை பெருமாளா? சார் ஒண்ணு அவன பேரை மாத்திக்க சொல்லுங்க, இல்லன்னா நீங்க பேரை மாத்திங்க சார். நடு ரோட்ல பட்ட பகல பெட்டியோட நிக்கிறியா? பொட்டி வச்சிருந்தா நடு ரோட்ல நிக்க கூடாது, பிளாட்பார்த் மேல ஏறிதான் நிப்பாங்களா? சார் பொட்டி என்னது இல்ல சார், அந்த பிச்சை பெருமாள் சார். எந்த பெருமாளா இருந்தாலும் ஓபன் பண்ணிட்டேன் சார். நாட்டு நிலைமை புரியாம பேசுறீங்களே சார். தமிழ்நாட்டுல ஒரு பெட்டி தனியா கிடந்தா உடனே திறக்க கூடாது சார். அப்படி திறந்தா ஒரு கூட்டமே அவுட் ஆயிடும் சார். டோன்ட் வரி, இப்படி எல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதான் நான் மெட்டல் டிடெக்டரோட வந்திருக்கேன். நதிங், ஓபன். ஹெல்ப் மீ. யா. ஐயா! பொணத்துக்கு வெடி வச்சிருக்காங்க. ஏன் பொணத்துக்கு வெடி வைக்கிறாங்க? சரியா சாகலன்னா கடைசி அந்த வெடி சத்தத்துல செத்து போயிருவான்ல, அதுக்கு தான். வெட்டியே தரையா? சார் கடமையில் நீங்க கரெக்டா இருக்கீங்க சார். தட் இஸ் பிச்சை பெருமாள். கஞ்சா. முதல்ல கள்ள நோட்டு, இப்ப கஞ்சாவா? சார் சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது சார். எல்லாம் அந்த பிச்சை பெருமாள் தான் சார். மறுபடியும் அந்த பேரை சொல்லாத, யூ அண்டர் அரெஸ்ட். உனக்கெல்லாம் கம்பி எண்ணுனாதான் புத்தி வரும். வெயிட், என்ன சொன்னீங்க? கம்பி எண்ணுனாதான் புத்தி வரும். 1 2 3 4 5 6 7 எண்ணிட்டேன். இப்ப எனக்கு புத்தி வந்துருச்சா? கம்பி எண்ணுனா தான் புத்தி வரும்னா அப்ப நாட்டுல கம்பி கடை வச்சிருக்கவெல்லாம் ஒரு நாளைக்கு எத்தனை லட்சம் கம்பி என்றான்? அவெல்லாம் என்ன புத்திக்கே டெப்போவா? வர்றேன் வர்றேன் வர்றேன். அண்ணே இது ரொம்ப ராசியான இடம். ஜெயிலியாவது ராசி பாக்குறது விடுறா மொட்டை போடா. அண்ணே நீங்க ஒரு வாட்டி வந்தா ரெண்டாவது வாட்டி வந்தே தீரணும்னே. ஏன் ஜெயில் கதவுல காந்த தொட்டி எடுக்கிறாங்களா? அது இல்லங்கண்ணே, 2 வாட்டி வந்ததுக்கே நீங்க இப்படி ஃபீல் பண்றீங்களே. நாங்க எத்தனை வாட்டி வந்திருக்கேன் தெரியுமா? நீ எத்தனை வாட்டி? நான் 5 வாட்டி. நான் 7 வாட்டி. நான் 9 வாட்டி. 18 வாட்டி. நிறுத்துங்கடா. இது என்ன சபரிமலை ஐயப்பன் கோயிலாடா? 2 வாட்டி வந்தா கன்னிசாமி, 18 வாட்டி வந்தா குருசாமி. அப்ப நான் 2வது இடம் வந்திருக்கேன் கன்னி திருட, 18வது இடம் வந்தா குரு திருட. இவ்வளவு கட்டி முடிச்ச பிறகு கட்டினதே தப்பு இடிடான்னு சொல்றான் அந்த ஆபீசர். இந்த இடத்துல கட்டு, அப்புறம் பர்மிஷன் வாங்கிக்கலாம்னு ஐடியா கொடுத்ததே அவன் தான். இப்ப இந்த இடத்துல ஒரு வில்லங்க இருக்குன்னு புதுசா சில டாக்குமெண்ட்ஸை காட்டுறான். அரசியல்வாதி உள்பட இந்த கார்பரேஷன் ஆபீசருக்கும் லட்சமா பணம் கொடுத்தாச்சு. அது போதாதுன்னு இந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல இன்னொரு பார்ட்னர் ஆகணும்னு ஆசைப்படுறான். இந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் இங்க இருக்கவே கூடாது. நாளைக்கு காலையில 9 மணிக்கு அவனோட பெசன் நகர் வீட்டுல இருந்து கிளம்பி 10 மணிக்கு ஹைகோர்ட்டுக்கு ஸ்டே ஆர்டர் வாங்க போறான். அவன் போய் சேரவே கூடாது. போற வழியிலேயே அவனையும் அவனோட அந்த டாக்குமெண்ட்ஸை சேர்த்து அழிக்கணும். இவன் பாம்பு வைக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட். இவனை என் பார்ட்னர் அரேஞ்ச் பண்ணிட்டாரு. நான் உங்களை தான் நம்பியிருக்கேன். நீயே எல்லாத்தையும் பண்ணிட்ட, இருந்தாலும் என்ன நம்பி வந்திருக்க. எனிவே உன் நம்பிக்கை வீண் போகாது. மணி 9 ஆச்சு, இன்னும் வரலையே. வந்துட்டா போல இருக்கு, வண்டி போகுது. இங்க ஒன்றும் பண்ண வேண்டாம், பப்ளிக் பிளேஸ். கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். அடி டிஸ்டன்ஸ் குள்ள போ, அப்பதான் ரிமோட் வேலை செய்யும். ஏன் வண்டியை ஸ்லோ பண்ற? குழந்தைய பொம்பளை இருக்கிறத ஏன் கிட்ட சொல்லல? நோ சென்டிமெண்ட். இப்போ விட்டு அவனையும் அவன்கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ஸை அழிக்க முடியாது. கிட்ட போ. கொஞ்சம் ஹைகோர்ட்டுக்கு அவன் தனியாக தான் போவான். போகிற வழியில் தான் ஸ்கூல் இருக்கு. அவங்க 2 பேரையும் அங்கே இறக்கி விட்டுருவான். அதுக்கப்புறம் அவனை பார்த்துக்கலாம்.
புரியாம பேசாது. கொஞ்ச நேரத்துல சிட்டி வந்துரும். அதுக்கப்புறம் அவனை ஒண்ணும் செய்ய முடியாது. நாமளும் தப்பிக்க முடியாது. உனக்கு தேவை வந்தா அவனை நான் முடிக்கிறேன். என்னால முடியும். ஆனா இப்போ வேண்டாம். நோ சான்ஸ். கிட்ட போ. ஏய் வேண்டாம். ஏய் 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 நான் தான் வேணாம் சொன்னல. குழந்தைகளையும் பொம்பளைங்களையும் கொல்ல முடியாதுன்னு சொன்னல. பச்சை குழந்தை பொம்பளை எப்படி மனசு வந்தது? நான் தான் அவனை முடிக்கிறேன்னு சொன்னல. பாவ குழந்தை. இங்க பாரு. இதா கடைசி தடவை. மறுபடியும் கிட்ட எப்படி நடந்துக்காத என்ன? கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. தப்பு நடந்து போச்சு. இப்படி நடக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஒன்று அனுப்பிச்சிருக்க மாட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். நாளைக்கு பேசிக்கலாம். நானே வரேன். ஹலோ. தாத்தா, நீங்க வேலையை கரெக்டா முடிப்பீங்க. நம்ம முட்டாள் பேசுறேன். உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். முடியாதுன்னா சொல்லிட வேண்டியதானே. நீங்க யார அனுப்பிச்சீங்க? என்னாச்சு அவருக்கு? ஏன் ஆளே சுட்டு கொண்டுட்டான்? என்ன நினைச்சிட்டு இருக்கான் அவன்? அதிகமா பேசாத. இன்ஸ்ட்ரக்ஷன் ஒழுங்கா இருந்தா ஆபரேஷன் அதை விட ஒழுங்கா இருக்கும். நீ என்ன சொன்ன? ஆபீஸர் மட்டும் தனியாக தான் போவான்னு சொன்னேன். அவன் ஃபேமிலி கூட போவான்னு சொன்னியா? ஏன் சொல்லலை? கூட யார் போனா அவருக்கு என்ன? கொல்ல வேண்டியதானே. பொம்பளைங்களையும் குழந்தைங்களையும் அவன் கொல்ல மாட்டான். அது அவனுடைய பிரின்சிபல். என்ன பெரிய பிரின்சிபல்? அவன் என்ன பெரிய காந்தியா? காசு வாங்கிட்டு கூலிக்கு கொலை பண்றவன் தானே. அவனுக்கு என்ன வேண்டி கிடக்குது? சென்டிமெண்ட். குடும்பம்னா என்னன்னு தெரியுமா அவனுக்கு? அம்மாவா அப்பாவா குழந்தையா குட்டியா என்ன தெரியும் அவனுக்கு? சொன்ன வேலையை செஞ்சுட்டு போக வேண்டியதானே. ஆளை விட்டு என்ன பத்தி தெரியுமா உனக்கு? என் குடும்பத்தை பத்தி தெரியுமா உனக்கு? பணம் என்ன பண்ணா? பணம் கொடுத்தா இது வேணாம் செய்யணுமா? நீ வர நீ இங்க வர. விஜய் அப்புறம் லைன் கட் ஆயிடுச்சு பாரு. கமா கமா விஜய் கமா. கூல் டவுன் கூல் டவுன். மரியாதை என்ன? சரி. என்னை பத்தி என்ன தெரியும்? என் குடும்பத்தை பத்தி, எங்க அப்பா அம்மா. அவன் தான் முட்டா பையன் தெரியுமா? என்ன மனுஷன்? அனாதை குழந்தைய நீங்க தத்தெடுக்க முன் வந்தது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. விஜய், இனிமே இவங்க தான் உனக்கு அப்பா அம்மா. நல்ல செய்திதான். கர்ப்பமா இருக்காங்க. விஜய் வாங்க. அண்ணன் வர பாரு. யார் வர பாரு. தம்பிகளை பாரு. பசங்களா இவங்க தான் உங்க அண்ணன் விஜய். லட்சுமி,
கல்யாணமாகி 7 வருஷமா குழந்தை இல்லனால ஒரு குழந்தையே தத்தெடுத்தீங்க. தப்பு இல்ல. இப்ப கடவுளோட அருளால ஒரே பிரசவத்துல 2 குழந்தைங்க பிறந்திருக்கு. இனிமே அவன் தேவையா? நாளைக்கு அவனால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது பாரு. ஏன்னா அவனுக்கு தான் எல்லா உரிமையும் உண்டு. அப்பாவோட வேலையில இருந்து சொத்து வரைக்கும் முதல் உரிமை அவனுக்கு தான். அப்புறம் தான் உன் பிள்ளைங்களுக்கு. ஆமாமா. நல்லா யோசிச்சு பாருங்க. எங்க அம்மா சொல்றதுலயும் நியாயம் இருக்குங்க. விஜய் அனாதை இல்லத்துல சேர்த்துருங்க. எவ்வளவு பணம் செலவானாலும் மாசம் மாசம் நம்மளே கட்டிடலாம். முடியாது. அவன் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த குடும்பத்துல சந்தோஷம் வந்துச்சு. என்னால 3 பேரையும் பிரிச்சு பார்க்க முடியல. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பத்துல விஜய் தான் மூத்த மகன். உங்களுக்கு எப்படித்தான் சொல்லி புரிய வைக்கணுமோ எனக்கு தெரியலங்க. இத பாருங்க, ஒண்ணு விஜய் அனாதை இல்லத்துக்கு போகணும், இல்ல நானும் என் குழந்தைகளும் எங்கேயா போய் தொலைகிறோம்.